செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அருகே வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரம் நீடிக்கும். சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் 1 மணி நேரத்தில் வாபஸ். வானிலை ஆய்வு மையத்தின் மாறுபட்ட அறிவிப்புகளால் மக்கள் குழப்பம். சென்னையில் கீழ்ப்பாக்கம், வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்களில் தேங்கிய மழைநீர். சாலையில் தேங்கிய நீர் மின் மோட்டார் மூலம் உடனுக்குடன் வெளியேற்றம். சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். கும்பகோணம், ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் சிரமம். கனமழை காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் விளைநிலங்கள் பாதிப்பு. வேதாரண்யம் அருகே 11,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. மழை பாதிப்பு குறித்து உடனே கணக்கெடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். SIR குறித்து நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதிக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் முடக்கம். SIRக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்பதில் பெருமை கொள்வதாக பிறந்த நாள் விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பாமக தலைவராக அன்புமணியை ஏற்ற முடிவுக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தவறான ஆவணங்களை ஏற்று தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் சேராத இடத்தில் சேர்ந்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுப்பு. முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தாவேகா நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் DIG பேட்டி. புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நாளை மகா தீப திருவிழா. 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திரள வாய்ப்புள்ளதால் விரிவான ஏற்பாடு. திருத்துறைப்பூண்டி அருகே கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. ரயில்வே பணியின் போது விபத்தில் சிக்கியது. கர்நாடகாவில் ஒற்றுமையுடன் ஆட்சியை தொடர்வோம். DK சிவக்குமாருடன் காலை உணவருந்திய பின் சித்தராமையா உறுதி. சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்குவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என காங்கிரஸ் கண்டனம். சஞ்சார் செயலியை விரும்பாவிட்டால் செல்போனில் இருந்து நீக்கலாம் என்று ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம். இலங்கையில் சிக்கித் தவித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 30 பேர் சென்னை திரும்பினர். தமிழ்நாடு அரசு மற்றும் இலங்கை முன்னாள் MP செந்தில் தொண்டமானுக்கு நன்றி.
சென்னை அருகே வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரம் நீடிக்கும் என கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. வடக்கு திசையில் நகர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக சென்னைக்கு அருகே ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யூ-டர்ன் அடித்து தென்மேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வருகிறது. சென்னைக்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்கு இதே நிலை நீடிக்கும் என்றும் அதன் பின்னர் 12 மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை மகா தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக், அங்கு கூட்டத்தொடர் நிலவரம் என்னவா இருக்கு, என்னென்ன முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. உலக பிரசித்தி பெற்ற தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் எனக்கூடிய அண்ணாமலையேஸ்வரர் கோவிலில் நாளை மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. நாளை காலை 5:30 மணி அளவில் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் மலை உச்சியில் 2668 அடி உயரமுடைய மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டமானது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 15,000 காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் நம்மளோட பக்தர்கள் வரீங்களா? வணக்கம். இப்போ எப்படி இருக்கு க்ரௌட்? எப்படி இருக்கு? ரொம்ப க்ரௌட் நிறைய இருக்கு. அண்ணாமலையாருடைய அருளால் நல்லா போயிட்டு இருக்கு. தீபம் நாளை காலையில் 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். நல்லா இருக்கு. திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி கிடைக்கும். இங்கே வர்றது ரொம்ப பக்தி அதிகமாக இருக்குது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை இறைவாய் போற்றி. அதே போல் திருவண்ணாமலையில் நினைச்சாலே முக்தி கிடைக்கும். இங்கே வந்துக்குது ரொம்ப புண்ணியம். நம்மளுக்கு நல்லா சாமி தரிசனம் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்மளே சிவனே உருவம் மாதிரி இருக்குது. நாளைக்கு அந்த தீபத்தை பார்க்கணும் அவளோட காத்திருக்கோம். ஓகே, நிச்சயமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருந்து பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை தமிழக அரசு சார்பிலும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேருந்துகள் வசதிக்கான அங்கிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான செல்ல வேண்டும் மற்றும் மருத்துவ வசதிகள் என பல்வேறு வசதிகள் வரை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருக்காங்க. மேலும் கோவில் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 4 டன் அளவிற்கான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தொடர்ந்து கோவில் முழுவதும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு மிகுந்த ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை காலை முதலிருந்து நாளை மாலைக்குள் சுமார் 40 லட்சம் பக்தர்கள் இங்கு சேர்வார்கள் என்பது அதுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக பலத்த மழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுத்த சென்னை வானிலை மையம் 1 மணி நேரத்தில் அதனை வாபஸ் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டிட்வா புயல் தாக்கம் பற்றிய வானிலை மைய அறிவிப்புகளில் தொடர்ந்து குழப்பம் நீடிதாகவும் குற்றச்சாட்டு எழுத்துள்ளது. டிட்வா புயல் உருவானது முதலே அதன் நகர்வு மற்றும் மழை அறிவிப்புகள் குறித்த வானிலை மையத்தின் அறிவிப்புகள் துல்லியமின்றி இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வங்கக்கடலில் கடந்த 27ஆம் தேதி உருவான டிட்வா புயல் இலங்கையை கடந்து சென்னைக்கு அருகே வரும் என கணிக்கப்பட்டாலும் சென்னைக்கு மழை எந்த மழையை கொடுக்கும் என்பது பற்றி தெளிவான அறிவிப்புகள் இல்லை. நவம்பர் 29ஆம் தேதி விடுத்த அறிவிப்பில் டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூரில் மட்டுமே கனமழை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. நவம்பர் 30ஆம் தேதி வெளியிட்ட வரைபடத்திலும் இதே தகவலை வானிலை மையம் உறுதி செய்தது. ஆனால் அதன் பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி சென்னையில் மிக கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் நவம்பர் 30ஆம் தேதி இரவு தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி முழுவதும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக பலத்த மழை வெளுத்து வாங்கியது.
மழை குறித்த முன்னறிவிப்பு இல்லாததால் அலுவலகம் செல்வோர் தொடங்கி பள்ளி செல்லும் குழந்தைகள் வரை கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை மற்றும் திருவள்ளூரில் 5 இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்த்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி காலை 11:45 மணியளவில் வெளியிட்ட அறிவிப்பிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையே இடம்பெற்றிருந்தது. ஆனால் மாலை 4 மணியளவில்தான் அன்றைய தினத்திற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்தது. அந்த அறிவிப்பில் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று நண்பகல் 12:30 மணியளவில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் என்றும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்றும் அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியாகி 1 மணி நேரம் கூட ஆவதற்கு முன்பாகவே திருவள்ளூர் மாவட்டத்திற்கான ரெட் அலர்ட்டை வானிலை மையம் வாபஸ் பெற்றுள்ளது. வானிலை மையத்தின் இத்தகைய குழப்பமான அறிவிப்புகள் மக்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்தியாவுக்கான பிரத்யேகமான காலநிலை அளவீடுக்கான மாதிரிகள் இல்லாமல் இன்னும் அமெரிக்க, ஐரோப்பிய மாதிரிகளை நம்பியுள்ளதே துல்லியமான வானிலை கணிப்புகளை கூற முடியாததற்கான காரணம் என பூவுலகி நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தை கணிக்க தமிழ்நாட்டில் போதிய அளவில் ரேடார்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு கூறுகள், பல்வேறு நிகழ்வுகள் அதுக்கான வானிலை தீர்மானிக்கும். அப்போ இந்தியாவிற்கான பிரத்யேகமான காலநிலை மாதிரிகள் இல்லாமல் நாம் இன்னமும் அமெரிக்கன் மாடல்ஸையும், யூரோப்பியன் மாடல்ஸையும், ஆஸ்திரேலியா மாதிரிகளையும் வச்சு தான் நம்ம கணிச்சிட்ருக்கோம். இந்த அமெரிக்கன் மாடல், யூரோப்பியன் மாடல், ஆஸ்திரேலியன் மாடல்ஸில் இங்கே இந்திய பெருங்கடல் அல்லது இந்திய வங்காள விரிகுடா, அரபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து துல்லியமாக கணிக்கக்கூடிய கூறுகள் அதில் இருக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றோம். இந்த மாதிரி இந்தியாவிற்கான தனித்துவமான யூனிக் கிளைமேட் மாடல்ஸ் வேணும், தனித்துவமான காலநிலை மாதிரிகள் வேண்டும் சொல்லி பல்வேறு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு அதை அறிவித்து செய்ய ஆரம்பித்தது. ஆனால் இதுவரைக்கும் இன்னும் முழுமை பெற்று இன்னும் நடைமுறைக்கு வரல. இது ஒரு ட்ராபேக். இன்னொரு ட்ராபேக் ரேடார்கள், அதிகமான ரேடார்கள் தமிழ்நாட்டில் இன்னும் நிறுவலை. ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ரேடார் துறைமுகத்தில் இருக்குது. அதுவும் 10 நேரம் வேலை செய்யறதில்லை. அப்போ 1 அல்லது 2 ரேடார்கள் தான் நமக்கு அந்த தரவுகளை எடுத்து கொடுக்குது. அதை வைத்து கணிப்பது இன்னும் சிக்கலாயிரும். டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சில இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் இன்னும் வடியாத நிலை நீடிக்கிறது. இதனால் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியின் 1வது வார்டிற்கு உட்பட்ட கலைஞர் நகர், ராஜேஸ்வரி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. பெரும்பாலான வீடுகளின் வாசல் வரை மழைநீர் தேங்கி நிற்பதால் வீட்டை விட்டு வெளியே வருவதே பெரும் சிரமமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணீர் முழுவதுமாக வீடுகளை சூழ்ந்து உள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விஷச்சந்துகளின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறும் மக்கள் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 17 வருஷம் ஆச்சு இங்க இந்த 17 வருஷமா இந்த தண்ணியில தான் கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. இந்த தண்ணி தேங்க ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நான் காலெல்லாம் அரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜுரம், சளி எல்லாமே இருக்கும். எங்களால ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. குடிக்கிற தண்ணியோ, பாலும், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த தண்ணியில தான் நைட்டும் பகலும் நீந்தி போயிட்டு இருக்கிறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுனாவே தண்ணி ஒரு வாரத்துக்கு மேல அப்படியே நிற்கும், முழங்கால் மேல நிற்கும். அத்தியாவசிய தேவைக்கு வெளியில வர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த பிரச்சனை தான் இருக்கு. கரண்ட் இருக்காது, பூச்சி தொல்லை. நாங்க வெளியில ஏதாவது வாங்கணும், செய்யணும், ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட வெளியில வரணும்னா கஷ்டமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரத்தை அடுத்த அலமாதி ஊராட்சி முந்திரி தோப்பு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். தண்ணி தேங்கி அப்படியே தான் நிக்குது, போறதுக்கு வழி இல்லை. இது தயவு செஞ்சு இது ஏதாவது அரசாங்கம் இதுக்கு ஏதாவது முன்னேற்பாடு பண்ணி தண்ணி எந்த வருஷமும் எந்த பருவமழை வந்தாலும் தண்ணி தேங்காத அளவுக்கு முடிவு பண்ணி இந்த எல்லா தண்ணியும் போற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்தானா ரொம்ப உதவியா இருக்கும். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இரவு நேரங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதால் வீடுகளில் இருப்பதற்கே அச்சமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டு உள்ளாரியே வருது பாம்பு. நல்ல பாம்புல இருந்து, தண்ணி பாம்புல இருந்து அனைத்துமே எங்க வீட்டுக்குள்ள வருது. யாரும் இது வரைக்கும் கரண்ட்டும் எரிய மாட்டேங்குது, தெருவுல லைட் எரிய மாட்டேங்குது. அதையும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன கடிக்குது, என்ன செய்யுதுன்னு கூட தெரியாது. பச்சை பிள்ளைங்க இருக்கிற தெருவா இருக்குது.
கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் கஸ்தூரி நகரில் மழைநீர் வெளியேற வழி இல்லாததால் 1 மாதமாக தண்ணீர் தேங்கி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் டெங்கு உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். டெய்லியும் ரொம்ப கஷ்டப்படுறோம். பிள்ளைங்களாம் வச்சுட்டு ரொம்ப டெங்கு, மலேரியா அந்த மாதிரி பிரச்சனை வருது. டெய்லியும் ஆஸ்பத்திரி போய்ட்டு வர மாதிரி இருக்குது. நைட்டானால் வெளில வர முடியல. பூச்சி, பாம்பு அதுமாரி வீட்டுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து தண்ணியை வடிகட்டி இதுக்கு ஒரு வடிகால் அமைச்சு தரணும். ரோடையும் கொஞ்சம் மேலாக போட்டு தரணும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பழனிசாமி நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் முறையான சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தர வேண்டும் என பழனிசாமி நகர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கம் எழுப்பியதால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 47 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கியது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது பாஜகவுக்கு ஆதரவான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இதுகுறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அவைத் தலைவர் மறுப்பு தெரிவிக்கவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் முழக்கமிட்டனர். இதனால் முதல் நாளிலேயே மக்களவை முடங்கியது. 2வது நாளான இன்று காலை மக்களவை கூடியதும் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் எஸ்ஐஆர் குறித்து உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். அதற்கு அவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி மறுத்ததால் அவையின் மையப்பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. The House will meet at 2 p.m. today. பின்னர் அவை கூடியதும் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, வந்தே மாதரம் விவாதத்திற்கு பிறகு எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் உடனடியாக விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி முழக்கமிட்டனர். எஸ்ஐஆர் ஏழைகளுக்கு எதிரானது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, திரு TR பாலு, திருமதி கனிமொழி உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக திமுக MP திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச அனுமதி கேட்டால் அமளி என அவதூறு செய்வதாகவும் தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கைகளோ அல்லது எங்களுடைய கவலைகளை குறித்தோ அரசாங்கம் அக்கறையோடு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் எதிர்க்கட்சிகளை மதிப்பதே இல்லை, அவர்களை பேச கேட்பதில்லை என்பதில் பேசவே அனுமதிப்பதில்லை என்கிற ஒரு மரபு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கவலைக்குரிய ஒன்று, இது குற்றச்சாட்டல்ல, வேதனைக்குரிய ஒன்று. உலகின் தலைசிறந்த ஜனநாயக நாட்டில் இப்படி நாடாளுமன்றத்திலே பேச உரிமை இல்லை என்று சொன்னால் இது மாதிரி பல தடவை நடந்திருக்கிறது. சென்ற முறையும் இப்படித்தான் ஒரு கூட்டத்தொடரே வாஷ் அவுட் என்று சொல்கிற நிலை. அதற்கு முன்னாலும் இது மாதிரி பிரச்சனைகளை பேச கெஞ்சி கேட்டு போராடிய கடைசியாக என்ன அவப்பேர் வருகிறது என்றால், இதுதான் ரொம்ப முக்கியம். மக்களுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு இடையூறு விளைவிக்கிறார்கள், ஏராளமான பொருட்செலவு ஆகிறது, இதில் அக்கறை இல்லாமல் இவர்கள் என்ன வேலை பார்க்கிறார்கள் என்று சொல்கிற போது அது எங்களுடைய தவறே அல்ல. நாங்கள் எதற்கும் குந்தகம் விளைவிக்கவில்லை. பேச அனுமதி கேட்கிறோம், பேச அனுமதியுங்கள் என்று சொல்கிறோம். எங்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை தந்தால் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எதாக இருந்தாலும் உங்கள் அலுவலகில் பங்கேற்கிறோம் என்று இல்லை.
இன்று காலை கூட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கொஞ்சம் அவகாசம் வேண்டும். கொஞ்சம் என்றால் எவ்வளவு? 11ஆம் தேதி இந்த எஸ்ஐஆர் முடிந்து விடுகிறது, 19ஆம் தேதி கூட்டத்தொடர் முடிய இருக்கின்றது. ஆக இதில் எப்போது பேச இருக்கிறார்கள்? சென்னையில் விட்டு விட்டு பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் குளம் போல் மழைநீர் தேங்கிய நிலையில் அதை உடனுக்குடன் மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் 2வது நாளாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தாழ்வான இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் இடையூறுகளை எதிர்கொண்டனர். அந்த வகையில் கீழ்ப்பாக்கம் பகுதியில் சாலையில் மழைநீர் சூழ்ந்தது. இதேபோல் அருகில் உள்ள வீடுகளிலும் தண்ணீர் புகுந்த நிலையில் மின்மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். கனமழை காரணமாக சென்னை நுங்கம்பாக்கம் சாலையில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி பணியாளர்கள் மின்மோட்டார் மூலம் வெளியேற்றினர். ஜோசிய ஸ்ட்ரீட்டை விட இது தாழ்ந்த பகுதியில் இருக்குது. அதனால் இங்கே தண்ணி நிறைய நிற்கிது. கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட நிற்கும், ஆனால் சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடுது. ஒரு 4-5 வருஷம் முன்னாடி 4 நாள் 5 நாள்லாம் இருக்கும். இப்போல்லாம் 1 நாள் 2 நாள் தான் இருக்குது. சென்னை வியாசர்பாடி, முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர் பகுதிகளின் சாலைகளிலும் எம்கேபி நகர் பகுதியிலும் சாலையின் இருபுறங்களிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வியாசர்பாடி, முல்லை நகர் பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை மேலும் துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் பகுதியில் மழைநீரை வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்டு அதன் விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னதாக மழை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீரை வெளியேற்றும் பணி, நிவாரண மையங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதேபோல் தொடர் கனமழையால் பூந்தமல்லி பேருந்து நிலையம் எதிரே உள்ள சாலையில் தேங்கிய தண்ணீர் வடிந்த பிறகு குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் உடனடியாக சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்களை திருப்பிவிட்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பூவிருந்தவல்லி அணுகு சாலையில் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட்டுள்ளது. கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. அதன்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் மாநில அரசு பதில் மனுவை தாக்கல் செய்யாத நிலையில் இடைக்கால உத்தரவாக மனுதாரரின் முக்கிய கோரிக்கையை ஏற்பது முறையாகாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் மூத்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அளித்த விவரங்களை அடிப்படையாக கொண்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட முடியாது என்றும், சட்டப்பூர்வ அடிப்படையாக அத்தகைய காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பேரிடர்கள் நிகழும்போது மக்களுக்கு உயிரிழப்பு, மீட்பு மற்றும் நிவாரணம் தொடர்பான விவரங்களை அளிக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை எனவும் அரசு தெரிவித்துள்ளது.
சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மாநில அரசின் அதிகாரம் என்பதால் மக்களுக்கு தகவல் வழங்குவதை அடிப்படையாக கொண்டு மாநில காவல்துறையிடமிருந்து விசாரணையை பறிக்க முடியாது என கூறியுள்ள தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கோரிய மனுதாரர் தரப்பு வைத்த வாதங்கள் அரசியல் குற்றச்சாட்டுகள் ஊடக செய்திகளை அடிப்படையாக கொண்டவை என்று குறிப்பிட்டுள்ளது. தொடர்ச்சியாக வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் மாநில காவல்துறை மீதான நம்பகத்தன்மையை குலைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அரசியல் உள்நோக்கத்தோடு நீதிமன்ற நடைமுறையை பயன்படுத்தும் முயற்சியாக மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் மனுதாரரின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் கரூர் வழக்கு புலனாய்வு விசாரணையில் எவ்வித குறைபாடும் நிரூபிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிஐ விசாரணைக்கு மாற்றிய இடைக்கால உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணையை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.